இருக்கானுங்க. ஆமாக்கா, காசையும் வாங்குறானுங்க, கரெக்டா தச்சு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆனாக்கா படத்துல வர வீரன் பிள்ளைங்க அழகழகா போட்டுட்டு இருக்குதுங்க. நமக்கு மட்டும் எவனுமே உருப்படியா தச்சு தர மாட்டேங்கிறானக்கா. சரி அதை விடு, வந்த விஷயத்த பேசாம நின்று இருக்கிறேன் பாரு. எனக்கு கொஞ்சோண்டு சக்கரை கொடுக்குறியா? டீ குடிக்காம இருக்க முடியலடி. அதானே வார்த்தை. நீ எல்லாம் பறந்து ஓடி வரும்போதே நினைச்சக்கா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு. ஏய் கோச்சுக்காத, சக்கரை கொடுத்து கடைக்கு போடி. டீயை குடிச்சாதாண்டி நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். சரி வாக்கா. ஏனுங்கக்கா, நான் கடைக்கு போகும்போது இந்த குப்பை வண்டி இங்க இல்ல. இப்ப யார் கொண்டு நீங்க வச்சிருப்பா? அது என்ற வீட்டு வாசல் முன்னாடி. ஆமாடி முப்பாத்தா, வீட்டு வாசல் கூட யார் கொண்டு குப்பை தடி வச்சிருப்பா? ஏனுங்கக்கா, ஒரு சமயம் என் வீட்டுக்காரர் கொண்டு வச்சிருப்பாரோ? அந்த மனுஷனுக்கு எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுக்கா. ஃபோன் பண்ணி பாரு முப்பாத்தா, அப்பதான் விஷயம் தெரியும். இங்க போகுதா? போகுது போகுது. இவளா? இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ. ஏனுங்க மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணிட்டு இருக்கற. மணி அடிக்க வர்றியா? ஏனுங்க மாமா, வீட்ல நீங்க பூஜை பண்ணது இல்ல, ஆபீஸ்ல போய் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மணி அடிக்கிறதுக்கு நான் வேற வரணுமாக்கோ? ஏன் உங்க கை என்ன பண்ணிட்டு இருக்குது? ஏய் என்ன ஜோக்காடி? விஷயத்த சொல்லுடி. போன பண்ணிட்டு வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிருக்கா. ஏனுங்க மாமா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குப்பை வண்டி நிக்குது. குப்பை வண்டி நிக்குதா? குப்பை வண்டி நின்னா குப்பை எடுத்து போடுறி. இதுக்கு எதுக்கடி என்ன ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய் முப்பாத்தா, உன் வீட்டுக்காரர் என்னதான் சொல்றாரு? நீ ஏன் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? அட இருங்கக்கா, அந்த ஆளு இப்படிதான் விவரங்கடத்தனமா பேசிட்டு இருப்பாப்ல. ஏனுங்க மாமா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குப்பை வண்டி நிக்குது. யார் கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னு தெரியல. நீங்க எது கொண்டு வந்து நிறுத்துனீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கா போன பண்ணேன். கந்தசாமி மக இல்ல, உன் மூளை எப்படி வேலை செய்யும்? ஏண்டி அறிவு கட்டவளே, காலையில் நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போது தானடி நான் வெளியே கிளம்பி வந்த. அப்புறம் எப்படி குப்பை வண்டி நான் கொடுத்து வச்சிருப்பேன்? மண்டையில மூளை இருக்குதா இல்ல வேற ஏதாவது இருக்குதா? ஐயோ, இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போன் வையில பாத்துக்கிறேன். இவ வேற போனை போட்டு நையி நையுங்கிறா. ஏற்கனவே நான் லேட்டா வந்து இந்த மேனேஜர் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறான். இதுல இவ வேற. ஏக்கா, என்ற வீட்டுக்கார் கொண்டு வந்து நிறுத்தலையாமா? வேற யார் கொண்டு வந்து நிறுத்திருப்பா? ஏக்கா, யார் கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னு தெரியலையே. சின்ன கைவ இங்க வந்து துப்பிட்டு இருக்கா. இனி ஏற்கனவே திமிர் பிடிச்சவ இங்க வந்து எதுக்கு துப்பிட்டு இருக்கா? இது இல்லைன்னா சும்மா விட மாட்டேங்கா. கேட்டது எனக்கு மனசு நிம்மதியாகும். எச்சு துப்ப இடம் இல்லாம இங்கதான் வந்து துப்பணுமாக்கோ? இது என்ற வீடு வாசலாக்கோ. இந்தாமா, விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காத. குப்பை வண்டி இங்க இருக்கு, நான் எச்சு துப்புறேன். உனக்கு என்ன பிரச்சனை? சின்னது, அவளுக்கு என்ன பிரச்சனையா? அவன் வீட்டு வாசல்ல நீங்க வந்து எச்சு துப்புறீங்க. குப்பை வண்டி எங்க இருந்தாலும் நான் எச்சு துப்புறேன். அத கேக்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. சின்ன திமிரு. ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? குப்பை வண்டி எங்க நின்னாலும் இவ போய் எச்சு துப்புவாளாம். ஏமா, குப்பை வண்டி எங்க நின்னாலும் நீ போய் எச்சு துப்புவியா? அப்ப உன் வீட்டுக்கு மூஞ்சி மேல நின்னா மூஞ்சில எச்சு துப்பிடுவியா? கரெக்ட்டா கேட்டக்கா நியாயத்தை. நீங்களா சரியான திமிர் பிடிச்சவளுங்க. உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. ஏடி முப்பாத்தா, இவளுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையாமா? நம்ம வேணா ரஜினிகாந்த் வர சொல்லுவோமா? உட்கார்ந்து இவ பேசுவா. இங்க பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏடி, எங்க வீட்டு வாசல்ல வந்து எச்சு துப்புனீனா சும்மா விடுவனாடி நானு? காலனிக்குள்ளே நாங்கெல்லாம் ரவுடிஸ். எங்ககிட்டே வந்து நீ ரவுடித்தனத்தை காமிக்கிறியா? ஏடி, எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வந்து எச்சு துப்புவ? அது வாய் காமி, வாயை உடைச்சு விட்டா எச்சு வருமா வாய்க்குள்ள இருந்து? என் புருஷன் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா, இவ புருஷன் நீ பாத்துக்கிறியா? இவ புருஷனா? அட அரக்கால் ராய் போட்டு எடுத்து சின்ன பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் தான் இந்த கேவிக் புருஷன். யாரு இந்த ஜட்டி போட்டாலே இவனை காலனிக்குள்ள? அவன் தான் இவ புருஷன். அடி அது ஜட்டி இல்லடி, சாட்சடி. யான்ற பொறுத்தவரையில அது ஜட்டி தான். இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எங்கம்மா அசிங்கமா பேசுறோம்? முதல்ல உன்ற புருஷனுக்கு வேட்டி வாங்கி கொடு. வேட்டி வாங்குறது கூட வக்கில்ல, எச்சு துப்புறதுக்கு என்ற வீட்டுக்கு வந்துட்டான். குப்பை கூட இங்க இருக்குதுன்னு தெரியாம எச்சு துப்பிட்டேன். இது ஒரு பெரிய விஷயம், இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுல என்ற வீட்டுக்கார தப்பா வேற பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, காலங்காத்தால 6 மணிக்கு எந்திரிச்சு வாச கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு வச்சா நீ சாதாரணமா எச்சு துப்பிட்டு போற? சும்மா விடுவாளா இந்த முப்பாத்தா? சும்மா விடலைன்னா புடிச்சிட்டே இருங்கம்மா, நான் போறேன். நில்லு. என்ன சாதாரணமா போயிட்டு இருக்க? எச்சு துப்பிட்டீல,
வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ. ஏங்க கொஞ்சமா எச்சு துப்புனதுக்கு வீட்டை யாராவது சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிரு. நான் போய் என்ற புருஷனை கூட்டிட்டு வரேன். இவ புருஷ பெரிய பயில்வானாக்கும் என்ற புருஷன் வந்தாரு அவ்வளவுதான், நீங்கள காணாம போயிருவீங்க. ஏக்கா எப்படி பயந்துட்டு ஓடுறான்ல? ஏடி எல்லாம் சரிதான், அது என்ன உன்ற புருஷன் வந்து காணாம போயிருவாங்கன்னு கூசா போய் சொல்லிட்டு இருக்க? உன்ற புருஷனை பத்தி எனக்கு தெரியாதாடி? பூனைக்கே பயப்படுவார் இந்த மனுஷன். ஏக்கா எல்லாம் சும்மா சொல்றதா? இவ புருஷன் பெரிய பயில்வானா? இவ புருஷனுக்கு நான் ஒருத்தியே போதும்